Namaste students, welcome to 9th standard social science. Today we are going to see unit 2 history ancient civilizations. So see in this map, through this map you can understand the Egypt, Mesopotamia, Indus and China. So these are the early world civilizations. Okay. So in this lesson we can understand about these four civilizations. Learning objectives: to learn about the early societies and state formations, to understand the development of civilizations, to learn about the ancient Egyptian civilizations, to study the main features of Mesopotamian civilizations, to know the Chinese civilization, to gain knowledge about the Indus civilizations. Introduction. We want to see that introduction. Urban societies that adapted complex way of life were more organized than early hunter-gatherer and Neolithic farming society. ஸோ அர்பன் சொசைட்டி எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு சொசைட்டியாக இருந்திருக்கு. எதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இயர்லி ஹண்டர் கேதர் அண்ட் நியோலித்திக் ஃபார்மிங் சொசைட்டியை விட ரொம்ப ஒரு டெவலப்டான ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அர்பன் சொசைட்டி எப்படி இருந்திருக்காங்க அந்த பீப்புள்னால் சோஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெல் பிளான்டு சிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புளெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா கிராஃப்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் என்கேஜ் இன் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ, ட்ரேட் பண்ணியிருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. they adapted the science and technology and they formed the political organization, early form of state. ஸோ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சமூகத்தோடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ through this things they practiced craft and they engaged in trade and exchange and they adapted the science and technology. They formed the political organization. Through that we can understand the peoples were civilized people. So that is known as the civilization. நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு நாகரிகத்தோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. So hence the term civilization is used to distinguish them from early forms of societies. ஸோ முன்னாடி இருந்த சொசைட்டிஸோட இப்போ அர்பன் சொசைட்டியை நமக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்கு, டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிக்கிறதுக்கு சிவிலைசேஷன் என்ற வேர்டு நமக்கு கரெக்டாக சூட் ஆகுது. ஓகேவா? ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இயர்லி ஃபார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் த அர்பன் சொசைட்டி we can say that civilization. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள ரொம்ப சுப்பீரியர்னு நம்ம சொல்லிடக்கூடாது. தே ஆர் த சுப்பீரியர், அவங்கள உயர்ந்தவங்கன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டக்குன்னு சொல்லிட முடியாது. However, they should not be considered superior to other form of societies since each culture or civilization had its own unique features. ஸோ இப்போ அர்பன் சொசைட்டிஸில் ஒரு நல்ல வெல் டெவலப்டான ஒரு பிளான்டான பர்சன், சிவிலைஸ்டான பீப்புள் இருந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்லக்கூடாது, சுப்பீரியர் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சொசைட்டிஸ் they had a unique features. அவங்களுக்குன்னு ஒரு சில தனித்தன்மைகள் இருக்குது. அதனால் எல்லாருமே காமனாக தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். ஸோ ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்னா பண்டைய நாகரிகங்கள் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். சிவிலைசேஷன் இஸ் சீன் அண்ட் அட்வான்ஸ்டு organized way of life. It's a advanced life comparing to the early life. The civilization means it's a advanced life, organized life. It instilled a way of life that could be considered an adaptation to the particular environmental and cultural context. So அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரியான என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி, கல்ச்சுரலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு டெவலப்டான ஒரு சொசைட்டியை லீவ் பண்ண ஆரம்பித்தாங்க.
When it became necessary for a large number of people to live in a close proximity, they brought in planning, organization and specialization. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பக்கத்துலேயே லிவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது, ஸோ லிவ் டுகெதர். ஸோ முன்னாடி பீப்புள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, இயர்லி சொசைட்டியில் ரொம்ப ஃபேரவேல தான் கொஞ்சம் கொஞ்சமாக லீவ் பண்ணாங்க. இப்போ ஒரே சொசைட்டியில் இருக்கிறதுனால ரொம்ப பிளானிங்காக, ஆர்கனைசேஷனோட, ஒரு ஸ்பெஷலைசேஷனோட தனித்தன்மை வாழ்ந்தவங்களாம் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட்ஸ் வேர் பிளான்டு அண்ட் தே laid out. Settlements were planned and laid out. A polity emerged. Society became organized and food production and craft production were regulated. ஸோ நல்ல ஒரு பீப்புள் எல்லாம் எப்படி பில்டிங்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி, அதாவது வீடுகளெல்லாம் கட்டி ஒரு பொலைட்டி, ஒரு அரசியல் சார்ந்த சமூகத்தோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய சொசைட்டி எப்படி இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு சொசைட்டியாக இருந்திருக்கு. அவங்களுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன், கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்தது. அந்த பீரியடில் நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் மேக் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. So these are the things are developed during this period. That time only we can able to say that period is a civilized period அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? As civilization began to take shape, huge buildings were built, the art of writings developed and science and technology contributed to the betterment of society. ஸோ இந்த early civilizations அப்போ எப்படி இருந்தாங்க பீப்புள், தி பில்ட் ஆ ஹியூஜ் பில்டிங்ஸ், நிறைய பில்டிங்ஸ் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் அண்ட் ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப டெவலப்டாக இருந்தது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியெல்லாம் அதிகமாக டெவலப் ஆச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுது, ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு சொசைட்டி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் எஸ்பெஷலாக என்ன சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா, ஈஜிப்தியன், த மெசபடோமியன், த சைனீஸ் அண்ட் த ஹிந்தஸ். So these are the 4 civilizations were the important early civilizations. While these civilizations flourished in certain regions, people in other parts of the world lived as hunters and gatherers and pastoralists. ஸோ இந்த 4 regions தான் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப சிவிலைசேஷனான இயர்லி சிவிலைசேஷன். ஃபஸ்ட்டு சிவிலைஸ்டான பீப்புள்ஸ் எங்கே இருந்தாங்கன்னா, ஈஜிப்ட், மெசபடோமியா, சைனா அண்ட் ஹிந்தஸ். ஸோ அப்போ ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, தேவர் த ஹண்டர்ஸ், கேதர்ஸ் அண்ட் பேஸ்ட்ரோலிஸ்ட் இப்படி இருந்திருக்காங்க. The hunters and gatherers and pastoralists maintained their relationship with these civilizations through the interactions. ஸோ இவங்க கூட இன்டராக்ஷன் பண்ணுறது மூலயமா என்ன ஆச்சு, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அதிகமாச்சு. ஹண்டர்ஸ், கேதர்ஸ் அண்ட் பேஸ்ட்ரோலிஸ்ட். So these kinds of people, they are live in other parts of the world. They also communicate with this civilized people and they maintain their relationship. Okay. So how we can say, during the Egyptian civilization also, the peoples in South India, they are in ancient Tamilagam, they are connected with the Egypt through the sea route. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் அப்போ எப்படி இருந்தாங்கன்னா, ஹண்டர்ஸ், கேதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் சிவிலைஸ்டான இஜிப்தியன் சிவிலைசேஷன் பீப்புளோட எப்படி இருந்தாங்க, கனெக்டட் வித் த ட்ரேட் ரிலேஷன்ஸ் த்ரூ த சீ ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, their history is also equally important. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். during the time of this civilization, South India witnessed the emergence of Neolithic agro-pastoralist communities and microliths form of life by hunters and gatherers. During this period, what happened in South India, the peoples were the Neolithic agriculture and pastoralist communities இருந்திருக்காங்க. மைக்ரோலித்திக் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பை த இவங்கெல்லாம் யார், ஹண்டர்ஸ், கேதர்ஸாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ during this ancient civilization, during this period,
both the hunters gatherers and the civilized people also lived. Okay, first we want to know about the Egyptian civilization. As one of the oldest civilization, the Egyptian civilization is known for its monumental architecture, agriculture, arts, science and craft at its very early age. So one of the oldest civilization is Egyptian civilization. So how we can know? Through the monumental architecture, agriculture, arts and science, craft. Through these things we can understand the Egyptian civilization is very early age civilizations. So in that we want to know about in that early civilization of this Egypt, we want to know about the architecture, agriculture, arts and science and craft. So before that we want to know today the geography of the Egyptian civilization. Egypt எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம், மற்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? Egypt lies in the northeastern corner of the African continent. How many continents are there? 7 continents. One of the continent, dark continent is Africa. Okay, wow. So this African continent only is there, the Egypt. So what are the boundaries of the Egypt? The Egypt is bounded in Red Sea in the east and Mediterranean Sea in the north. So and after, the Egypt is irrigated by the river Nile. So we are saying that 4 civilizations, Egyptian, Mesopotamian and China and Indus. The 4 civilizations depends upon the river only, the place will be civilized. So because of this river Nile only, the Egypt we can say it's a civilized place. Okay, so all the places civilized depends upon the river. Okay, we want to know about the river Nile. Where it originates? The river Nile originates in Lake Victoria. Where it drains? So it drains in Mediterranean Sea. The Nile River originated in Lake Victoria in south and it flows and it drains into the Mediterranean Sea in the north. Okay, and after that deserts are seen on the both sides of the Nile. Nile River ஓட ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதர் சைட்ஸு டெசர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The Egyptian civilization depended solely upon the flow of river Nile River and hence Egypt was called the gift of Nile. Egypt is called the gift of Nile by the Greek historian Herodotus. So நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், the father of history. Who is the father of history? Herodotus. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈஜிப்துடைய கிஃப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரிவர் நைல். ஸோ ரிவர் நைல் இருந்ததுனால தான், நைல் ரிவர் இருக்கிறதுனால தான் அது எப்படி இருக்குது, ஒரு சிவிலைஸ்டான ஒரு பிளேஸாக இருக்குது. த பீப்புள்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் தி ஆர் கல்டிவேட்டட் வெரி ஃபெர்டைல் ரீஜன், தட் இஸ் ஸோ இட் இஸ் நோன் அஸ் த கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த நைல் ஆல்சோ சர்வ்ட் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். The Nile Valley is very rich and fertile as the river deposits fresh alluvium every year. So river Nile riverலேருந்து வரக்கூடிய rich alluvial soil வந்து deposit ஆகுது. So பக்கத்தில் என்ன ஆகுது? So depends upon the river Nile, the plains created, the valley created, the rich soil, alluvial soil deposit in that region in every year. It's a very fertile region. This alluvium nurtured the
agriculture and helped to produce surplus of food grains, leading to the development of Egyptian civilization. ஸோ இங்கே நைல் ரிவர் ஃப்ளோ ஆகிற காரணத்தினால தான் அங்கே அலுவியன் சாயில் டெபாசிட் ஆகிட்டு அங்கே சாயிலுக்கு ஒரு ரிச்னஸ் ஃபெர்டைலாக கொடுக்குது. அதனால சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. But the dry regions on the both sides in the Nile however remain the deserts. ஸோ ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது நைல் ரிவர் அண்ட் டெசர்ட் ரீஜனாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டேர்ம்ஸ்க்கு மீனிங் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எஜிப்துடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர், ட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கலாம். The Hyksos were the rulers of the 15th dynasty of Egypt and they were probably from West Asia. ஸோ ஹைக்ஸோஸ்ன்றவங்க 15th டைனஸ்டி எஜிப்தில் ரூல் பண்ணவங்க. இவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெர்ஷியன்ஸ், who were Persians? Persians are the people from the region of the Persia in ancient Iran. இப்போ நம்ம ஈரான் சொல்கிறோம், அப்போ அதனுடைய பேர் என்ன பார்த்திங்கன்னா பெர்ஷியா. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை தான் பெர்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீக், what is meant by Greek? Greek refers to the language that people of modern day state of Greece in Europe. யூரோப்பில் இருக்கக்கூடிய கிரீஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியோட லாங்குவேஜ் தான் Greek language. Next you want to know about the Rome. Rome refers to the ancient Roman Empire which had as its capital city of Rome in Italy. ஸோ ரோம்ன்றது ரோமன் ஏன்ஷியன்ட் ரோமன் எம்பையரை சொல்கிறாங்க. இப்போது நம்ம இட்டாலியுடைய கேபிட்டல் என்ன பார்த்திங்கன்னா ரோம். ஸோ அதான் ரோம். ஸோ இப்போ இந்த ஹைக்ஸோஸ்னால் என்ன பார்த்தோம், பெர்ஷியன்ஸ்னால் யாருன்னு பார்த்தோம், க்ரீக் லாங்குவேஜ் பார்த்தோம். ரோம்ன்றது ஒன் ஆஃப் த கேபிட்டல் ஃபார் த இட்டாலி. யூரோப்பில் இருக்கக்கூடிய இட்டாலியுடைய கேபிட்டல் ரோம். So these are the information we learned today. Next class we can deeply understand about the Egyptian civilization. Thank you so much.